ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பாருங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஓஜி சிமுலேட்டரோட எபிசோட் 3 தான் மேக் பண்ணுறோம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இவனை வந்து ஏதோ வேலை மாதிரி ஏதோ கொடுக்குறான்னு சொல்லி இந்த வேலையை தான் நம்ம போய் பண்ண போகிறோம். இவனை ஏற்றிட்டு போகணும்னு நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரில. வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஏறிட்டான். எவ்வளோ மீட்டரில் இருக்கே. ஓகே, பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது, ஃபியூல் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. இவன் டைம் கொடுத்துருக்கான், 3 மினிட்ஸ்க்குள்ளே போய் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி இது கொஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் காய்ஸ் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவுக்கு இதுக்கு மேலே இந்த வீடியோவில் எந்த கண்டென்ட் இல்லை, நான் மேக் பண்ண போகிறது கிடையாது. இனி சப்போஸ் நீங்கள் வந்து 50 லைக்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் எபிசோட் வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபியூல் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு நிறைய ஃபியூல் போட்டாச்சு, போதுமான அளவு ஃபியூல் போட்டாச்சு. வாங்க போகும். ஓகே, ரொம்ப தூரமாக இருக்கும். ஃபியூல் போட்டாச்சு, பவர் ஓகே தான். ஓகே, ரொம்ப தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம் வந்து. அதுதான் டைம் கொடுத்துருக்கான். 3 மினிட்ஸ் இருக்குது, போதுமான நேரம் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த அளவு. 130 மீட்டரும் 126 மீட்டரும் இருக்குது, 176 மீட்டர் இருக்குது. அதுக்கு இந்த டைம் ரொம்ப அதிகம் தான். நம்மளை பொறுத்தளவு 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. சரி காய்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஒரு ஹாரர் கேம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். என்ன கேம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. அந்த கேமை நான் ட்ரை பண்ணவா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது என்ன கேம் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த இடம் தானே. இதுக்கேண்டா இவ்வளோ டைம் கொடுத்தான்? 10 நிமிஷத்துக்கு கொடுக்க பிறகு 3 நிமிஷம் கூட அதுக்கு நிமிஷம் ஆகும். ஓ, இது வந்து ஒரு பர்சனல் போஸ்ட்டு, வேறு ஒன்று. இடம் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இனி உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஃபுல்லாக ரெக்கார்டிங் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் இருக்கா? ஓகே, நம்ம புதுசாக அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ ஓகே, ஃபுட்டு டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நம்ம அதை முடிப்போம். ஓகே, இந்த பைக் வந்து மொத்தம் 3 வேரியன்ட் இருக்குது நான் சொன்னேன். மொதல் வேரியன்ட் வந்து 3 மில்லியன், செகண்ட் வேரியன்ட் வந்து ஃபஸ்ட் வேரியன்ட் வந்து 6 மில்லியன், செகண்ட் வேரியன்ட் வந்து 2 மில்லியன் வருது. இது வந்து லாஸ்ட் பைக்கு, நம்ம வச்சுருக்க லாஸ்ட் பைக்கு. அடுத்த பைக் வாங்கலாம். ஆனால் வந்து இதுக்கு மேலே தெரிஞ்ச கண்டென்ட் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் ஒரு நெட் இல்லாத கேம் ரொம்ப நாள் விளையாடணும் நினச்சினா இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் சொல்லுங்க, இப்போ நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா கைஸ்? இந்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா 50 லைக்ஸ் எனக்கு ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு செகண்ட் பார்ட். தேர்டில் போட்டு பார்ட் உங்களுக்கு போடும். ஓகே, இங்கே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம் ஓரளவு. ஓகே, ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்குது. வாங்க பார்ப்போம். Oke, nggak apa-apa kok. ஓகே, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நியூ இயர் முடிச்சிருக்கோம் கைஸ். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹாப்பி நியூ இயர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நியூ இயர் முடிச்சு ஒரு 4 நாள் கூட இருக்கலாம். மேபி வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு திங்கக்கிழமை தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இனி கண்டென்ட் மேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இனி பப்ளிக் தொடங்க போது நான் இனி வரது கொஞ்சம் கஷ்டம் தான் யூடியூப்குள்ளே. அதனால் சப்போஸ் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருந்தால் மேபி உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல மாட்டேன் எப்போவுமே. இதுவே ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, கிட்ட வந்துட்டோம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நம்ம ஊர் மாதிரியே சந்து குந்துக்குள்ளெல்லாம் ஈஸியாக போகும். அதுதான் இதில் வந்து ஹைலைட். ஆனால் அடிக்கடி சந்து குந்துக்குள்ளே போகிறோன்னு சொல்லி மாட்டிட்டேன். பாருங்க, இப்படி தான் எக்க தப்பா ஏதாவது ஒரு பட்டனை பிடிச்சி அமைச்சிட்டு வெளியே கீழே அங்கேயாரு யாரானி பஸ்ஸுக்காரங்க நமக்கிட்டே வந்து வாய்க்கிறாங்க. இந்த பாருங்க, ஸ்பீட் பிரேக்கர்லாம் கொண்டு இருக்குது பைக்கு. ஆனால் நம்ம ஸ்பீட் பிரேக்கர்லாம் மதிக்க மாட்டோம். ரியல் லைஃப்லேயே மதிக்க மாட்டோம், இதெல்லாம் மதிக்க மாட்டோம். இப்போ ஃபியூலை போட்டுக்கலாம். ஏன்னா ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபியூல் போட்டு என் காசெல்லாம் வேஸ்ட்டாக போகுது கைஸ். என்ன வேஸ்ட் பண்ணுறேன்? ரியல் லைஃப்லேயும் சரி, இந்த கேமில் கூட காசு சம்பாதிக்கணும். ஃபியூலுக்கு பைக்குகளே. ஓகே, எவ்வளோ தூரம்ப்பா இருக்குது? 36 மீட்டரில் இருக்குது. 36 மீட்டரில் இருக்குது. ஓகே, அப்புறம் நான் கேட்க மறக்கிறேன், மோட்டல் சிமுலேட்டரோட எபிசோடு 3 4 வேணால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மோட்டல் சிமுலேட்டர் இப்போதைக்கு
ஓகே Makasih banyak. ஏதோ சொல்கிறாங்க, அது தேங்க்யூ தான் நினைக்கிறேன். அவங்க சொல்கிறது எனக்கும் புரியலை. ஓகே, இதை ஃபயர் பண்ணி விட்ருவோம். இந்த கொஸ்டின் முடிஞ்சு ஃபயர் பண்ணி விட்ருவோம். ஆனால் காசு கைஸ், இந்த கேமில் வந்து காசு வந்து மினிமம் 6000 தான் கிடைக்குது. இல்லை இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணால் கமெண்ட் சொல்லுங்கள். பாய் காய்ஸ், பாய் பாய் பாய்.